அன்புலங்கள் அனைவருக்கும் நிம்மேஸ் ஆனந்த லகரியின் ஆனந்த வணக்கங்கள். நவராத்திரி ஸ்பெஷல் வினாடி வினா. எஸ், நவராத்திரி வரப்போகுது இல்லையா? நம்ம நிம்மேஸ் ஸ்பெஷல் ஆனந்த லகரியில் எல்லா விசேஷ தினங்களுக்கும் ஆன்மீக வினாடி வினா இருக்குது. அப்போ நவராத்திரிக்கும் இருக்கணும் இல்லையா? நவராத்திரி என்றால் என்ன? அது ஏன் 9 நாட்கள் கொண்டாடப்படுகிறது? அது தொடர்பான புராண கதைகள், அதனுடைய சிறப்புகள், மேலும் அந்த தீய சக்திகளையெல்லாம் அம்பாள் ஒரு பேராற்றலாக எழுந்து அழித்தாள் இல்லையா? அந்த ஆற்றல் எந்தெந்த சக்தியெல்லாம் ஒன்றிணைந்து ஒரு பேராற்றலாக வெளிப்பட்டால் அதனை கொலு ஏன் வைக்கிறாங்க, அதனுடைய சிறப்புகள் என்ன, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இந்த வினாடி வினாவை அட்டன் பண்ணால் இன்னும் சுலபமாக இருக்கும். நவராத்திரி நிகழ்ச்சி ஒரு சொற்பொழிவில் இந்த நவராத்திரிகளுடைய கதைகளை பற்றியும் கொலு சிறப்புகள் பற்றியும் 2 பகுதியாக நம்ம பேசியிருக்கோம். அதனுடைய 2 பார்ட் 1 பார்ட் 2 அந்த 2 லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த லிங்க் கொடுக்குறேன். அதை போய் பார்த்துட்டு இந்த வினாடி வினா நிகழ்ச்சியை அட்டன் பண்ணால் இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் தெரிவிச்சுக்கிறேன். அது சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் டைப்பில் ஒன்றுக்கும் ஆப்ஷன் கொடுத்து கொஸ்டின்ஸ் இருக்கும். இதனுடைய விடைகள்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. நம்ம நவராத்திரி வினாடி வினாக்கு போகலாமா? தொடர்ந்து மொத்தம் 20 கேள்விகள் இருக்குது. விடைகள் நான் இதில் கொடுக்க போகிறதில்ல, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மட்டுமே விடைகள் இருக்கும். முதல் கேள்வியாக, புரட்டாசி மாதம் கொண்டாடப்படும் நவராத்திரி எது? ஏ ஷியாமலா நவராத்திரி, பி ஆஷாட நவராத்திரி, சி சாரதா நவராத்திரி, டி வசந்த நவராத்திரி. இரண்டாவது கேள்வி, நவராத்திரியில் முதல் 3 நாட்கள் கொண்டாடப்படும் அம்பிகை யார்? ஏ லக்ஷ்மி, பி சரஸ்வதி, சி வாசவி, டி துர்க்கை. மூன்றாவது கேள்வி, நவராத்திரியின் கொலு படிகள் எத்தனை இருக்க வேண்டும்? ஏ 18 படிகள், பி 12 படிகள், சி ஒற்றைப்படை எண்ணிக்கையில் இருக்கணும், டி 14 படிகள். நான்காவது கேள்வி, இரத்த பீஜன் உடம்பிலிருந்து விழும் ஒவ்வொரு துளி இரத்தத்தையும் குடித்த காளி யார்? வைஷ்ணவி, சிவகாமி, மீனாட்சி, சாமுண்டி. ஐந்தாவது கேள்வி, நவராத்திரி என்பது அம்பிகை எந்த அசுரனுடன் போரிட்டாள்? ஏ துந்துபி, பி மகிஷாசுரன், சி பகாசுரன், டி இடும்பன். ஆறாவது கேள்வி, நவராத்திரி குழுவில் 4வது படியில் என்ன வைப்பார்கள்? ஏ நண்டு வண்டு, பி எறும்பு கரையான், சி புல் பூண்டு, டி காக்கை குருவி. அடுத்து 7வது கேள்வி, இராமாயணத்தின்படி விஜயதசமி என்பது ஏ கும்பகர்ண வதம், பி லங்கா தகனம், சி வாலி வதம், டி ராவண வதம். எதை விஜயதசமியாக கொண்டாடுறாங்க ராமாயணத்தின் படி அப்படிங்கிறத சொல்லணும். 8வது கேள்வி, ஆயுத பூஜை நவராத்திரியின் எந்த நாள் கொண்டாடப்படுகிறது? 9வது நாள், 10வது நாள், 5வது நாள், 11வது நாள். எந்த நாளை நம்ம ஆயுத பூஜையாக கொண்டாடுறோம்னு சொல்லணும். அடுத்து 9வது கேள்வி, புதியதாக கல்வியும் கலைகளும் கற்க பள்ளியில் சேர வேண்டிய நல்ல நாள். புதுசாக ஸ்கூலில் சேர்க்கணும் அப்படின்னா நம்ம நவராத்திரியில் எந்த நாளில் சேர்ப்போம்? ஏ ஆயுத பூஜை, பி சரஸ்வதி பூஜை, சி விஜயதசமி, டி லக்ஷ்மி பூஜை. அடுத்து 10வது கேள்வி, நம் புராணங்களின்படி முதலில் ஆயுதங்களுக்கு பூஜை போட்டவர்கள் யார்? ஏ வாலி சுக்ரீவன், பி பஞ்ச பாண்டவர்கள், சி ராம லக்ஷ்மணன், டி ஜடாயு சம்பாதி. இந்த ஆயுத பூஜை விஷயமான புராண கதை பற்றி கூட ஆனந்த லகரி அந்த வீடியோவில் ஆயுத ஸ்பெஷல் அப்படின்னு ஒரு பதிவு இருக்குது. அதையுமே நான் லிங்கில் கொடுக்குறேன், வேணுன்றவங்க பார்த்துக்கலாம். 11வது கேள்வி, கொலு வைக்கும்போது முதலில் வைக்க வேண்டிய பொம்மை எது? ஃபஸ்ட்டு ஒரு பொம்மை வைக்கிறோம் படிகளில், எந்த பொம்மையை வைப்போம்? ஏ துர்க்கை, பி லக்ஷ்மி, சி கணபதி, டி சரஸ்வதி. 12வது கேள்வி, மைசூர் தசரா விழாவில் கோலாகலமாக கொண்டாடப்படுவது
எந்த விழா இந்த நவராத்திரி அப்போ? ஏ ராம்லீலா, பி லக்ஷார்ச்சனை, சி ஜம்பு சவாரி. அடுத்து 13வது கேள்வி, நவராத்திரி முதல் நாள் அம்பிகை மகேஸ்வரிக்கு உகந்த மலர் எது? 9 நாளுக்கும் ஒரு நாளுக்கும் ஒரு அம்பிகையை நம்ம சொல்கிறோம். முதல் நாள் மகேஸ்வரி, அவளுக்கு எந்த பூ உகந்த பூ அப்படின்னு சொல்லணும். ஏ மல்லிகை, பி அரளி, சி ரோஜா, டி தாமரை. அடுத்து 14வது கேள்வி, மகிஷாசூரன் யாரை நோக்கி கடும் தவம் செய்தான்? இந்த எல்லா வரமும் வேணும், நான் தான் உலகையே ஆளணும் அப்படிங்கிறதுக்கு தவம் செஞ்சான். யாரை நோக்கி செஞ்சான்? இது நீங்கள் என்னுடைய அந்த பதிவு போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த கேள்விகளுக்கு சுலபமாக பதில் சொல்ல முடியும். ஏ பிரம்மா, பி சிவன், சி விஷ்ணு, டி முருகப்பெருமான். அடுத்து 15வது கேள்வி, மகிஷன் தவம் பண்ணிட்டான் இல்லையா, அப்போ ஆசி வரம் கொடுத்துட்டாங்க. என்ன வரம் பார்க்கலாம். அவன் என்ன வாங்கினான்? யாரால் தன் அழிய வேண்டும் என்று வரம் வாங்கினான். மகிஷன் எனக்கு அழிவு வரணும்னா இவங்களால் மட்டும்தான் வரணும் அப்படின்னு வாங்கியிருக்கான். யார்? ஏ துர்க்கை, பி கன்னிப்பெண், சி சரஸ்வதி, டி லக்ஷ்மி. அடுத்து 16வது கேள்வி, நவராத்திரி என்பது அம்பிகை எதன் மேல் நின்று தவம் செய்தாள்? அம்பிகை இந்த 9 நாளும் தவம் செஞ்சா அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய கதைகள் நவராத்திரி சம்பந்தப்பட்ட கதைகள். அதில் ஒரு புராணத்தில் அம்பிகை 9 நாளும் தவம் பண்ணான். எதில்? ஏ ஸ்ரீ சக்கரத்தில், பி அக்னியில், சி தண்ணீரில், டி ஊசி முனையில். 17வது கேள்வி, மகிஷாசூரன் எத்தனை ஆண்டுகள் தவம் செய்தான்? இந்த வரம் கிடைக்கணும்னா அவன் எத்தனை ஆண்டுகள் வரம் செஞ்சிருப்பான்? ஏ 100 வருடங்கள், பி 12 வருடங்கள், சி 10,000 வருடங்கள், டி 25 வருடங்கள். அடுத்து 18வது கேள்வி, அம்பிகையை முதற் கடவுளாக வணங்கும் முறைக்கு என்ன பெயர்? அம்பிகை தான் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு சுப்ரீம் காட். அந்த மாதிரி ஒரு முறைக்கு என்ன பெயர்? ஏ கௌமாரம், பி சாக்தம், சி சைவம், டி வைஷ்ணவம். அடுத்து 19வது கேள்வி, அசுரப்படை சேனாதிபதிகள் யாவர்? அதுக்கு சேனாதிபதி இருப்பாங்க இல்லையா, அவங்க யார்? ஏ சும்பன் நிசும்பன், பி சண்டன் முண்டன், சி வாதாபி இல்வலன், டி வாலி சுக்ரீவன். அடுத்து கம்ஸ் ஃபைனல் கொஸ்டின், சண்ட முண்டர்களை வதம் செய்த அம்பிகை யார்? ஏ வாராகி, பி சாமுண்டி, சி கௌமாரி, டி மகேஸ்வரி. என்ன மக்களே, 20 கேள்விகள் கேட்டிருந்தோம். எத்தனை கேள்விகளுக்கு சரியான பதில் சொல்ல முடிஞ்சது அப்படிங்கிறத மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் விரிவான டீட்டெயில்ஸ் நவராத்திரி பற்றிய கதைகள், புராண விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய நவராத்திரி நாயகியே அந்த பதிவையும் கொலு சிறப்புகள் பதிவையும் கண்டிப்பாக விசிட் பண்ணோம் அப்படின்னு கேட்டுக்கிறேன். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.